உங்களை பத்தி அந்த கரூர் சம்பவத்தை பத்தி எங்களை எதுவுமே கேட்கக்கூடாது. திமிர் இல்லையா சார் இது? சொல்லுங்க, இது என்ன பேச்சுன்னு கேட்கிறேன் நான். அப்போ என்ன ஒரு தலைவருக்குரிய பண்பு? உங்களுக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் உங்களை நம்பி வர, அன்னைக்கு கூட்டத்தில் 5000 பேர் உட்காரலாம் நெருக்கடி காரணமா. சரி, இன்னைக்கு வரைக்கும் அந்த தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு ஒரு அப்பீல், ஒரு வேண்டுகோள் விஜய் விட்டுருக்காரா சார்? கொஞ்சம் கட்டுப்பாடா இருங்க. அவர் வண்டியில வந்து பின்தொடர்ந்து நான் அதை சொல்லல. விஜய் வாயில இருந்து ஒரு அறிக்கையோ ட்விட்டோ தொடர்ச்சியா பேசணும். அப்பதான் அவன் அடங்குவான் ரசிகன். ஓட்டு அவருக்கு தான் போட போறான். 1000 நலத்திட்டங்கள் கொடுத்தாலும் விஜய்க்கு ஒருத்த போடணும்னு நினைச்சா அவன் விஜய்க்கு தான் சார் போடுவான். என்ன வாக்களிக்கிறது, என்ன ஆதரவு தரதெல்லாம் அப்புறம். உங்களுடைய உயிரும் உடைமைகளும் முக்கியம். உங்களை நம்பி குடும்பம் இருக்கு, கவனமா வாங்க. இளைஞர்கள் அப்படி பேசலையே சார். நான் சொல்றது, விஜய் ஒரு அப்பீல் கொடுத்துருமா இல்ல, கூட்டங்களுக்கு வாங்க, ஒரு கட்டுப்பாடா இருங்கன்னு என்னைக்காவது ஒரு அறிக்கை வந்திருக்கா சார்? சரி, இது சொல்றது எனக்கு கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கு. ஆனா ஒரு சில இளைஞர்கள் சொல்றாங்க, இங்க வந்து செத்தாலாவது ஃபேமஸ் ஆகலாம்ல. அப்படிப்பட்டவனுங்க எல்லாம் அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணிருக்கணும், இந்நேரம் அடுத்த ரீல்ஸ் வந்திருக்கணும் சார். அவனை வீட்டுக்கு வர வச்சு அவங்க காலில் இருக்கிற செருப்பு எடுத்து அவனை அடிச்சிருக்கணும் சார். அப்பா அம்மாக்கு தான் சார் அந்த உரிமை இருக்கு. குறைஞ்சபட்ச கன்னத்துல அரைஞ்சிருக்கணும் சார். அப்படி சொல்ற ஆணையும் பெண்ணையும். இன்னொரு பொண்ணு ஏதோ பேச்சு, நான் எக்ஸாம் மார்க்கெல்லாம் அப்புறம் பார்த்து, எக்ஸாம் எல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாங்க. இந்த பொண்ணை கட்டிக்கு போறவனை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அந்த பொண்ணை பெத்த அம்மாவை பத்தி நினைச்சு பாருங்க. என்ன கஷ்டப்பட்டு அந்த பொண்ணை படிக்க வச்சிருப்பான்னு ஒரு 2 நிமிஷம் அந்த குடும்ப பின்னணி போய் கேட்டு பாருங்க. என்ன சார் பேச்சுது? அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு அறிவுரை. தனியா ஒரு பொண்ணுக்கு ஒரு பையனுக்கு விஜய் கூட சொல்றதுலாம் நேரம் கிடையாது. ஒரு காமன் அறிக்கை ஒன்று, பொதுவான அறிக்கை, ஒரு அப்பீல். கூட்டங்களுக்கு வந்தா கட்டுப்பாடா வாங்க. முதல்ல படிப்புல கவனம் செலுத்துங்க, வேலையில கவனம் செலுத்துங்க. இப்ப கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்திருக்குல்ல. இப்போ டென்ட் போட்டிருக்காங்க. இப்போ வந்து QR கோடு பயன்படுத்தி தான் உள்ள வரணும் சார். இந்த QR கோட்ல எவ்வளவு நாளைக்கு சார், எவ்வளவு நாளைக்கு சார் நீங்க இதை பண்ணிட்டே இருப்பீங்க? சரி, 5000 பேர் தான் வரணுமா சார்? குறைஞ்சி 25000 பேர் கூட வரட்டும் சார். அந்த 25000 பேர் வந்து கட்டுப்பாடா இருக்கிறதுக்கு தான் சார் ஒரு தலைவர் சொல்லிக் கொடுக்கணும். அவனுங்களுக்கா தோணல, ஒரு தலைவனாவது சொல்லிக் கொடுக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா QR கோடு கொடுத்துட்டே போவீங்களா காலம் பூரா? அந்த சிஸ்டமே மாறப்போகுது சார், ஜாம் ஆயிட போகுது சார். ஒரு நாளைக்கு சிஸ்டம் வேலை செய்யலைன்னா எப்படி சார் உள்ள விடுவீங்க? ஒரு பேச்சுக்கு நான் தெரியாம ஏன் சிற்றறிவுக்கு கேட்கிறேன். ஒரு நாள் அந்த சிஸ்டம் வேலை செய்யல, கூட்டத்துக்கு வந்தவன வெளியே நிக்க வச்சிருவீங்களா? ஒரு கட்டுப்படுத்த முடியாத ஒரு கூட்டம். நான் என்ன சொல்றேன், என்னைய நான் மாத்திக்க மாட்டேன், என்னைய யாருமே விமர்சிக்க கூடாது. அப்படி விமர்சிச்சா தமிழ்நாட்டு மக்களை விமர்சிப்பதற்கு சமம்னா விஜய் கிட்ட எல்லாருமே கவனமா தான் இருக்கணும். இது ஆபத்து. அவர் தன்னைத்தானே ஒரு ஆபத்து வளையத்துக்குள்ள போய் சிக்கிறார், அந்த வளையத்துக்குள்ள போய் உட்காந்துக்கிறார். அது அவருக்கு நல்லதே இல்லை. திமுக வந்து இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான போட்டி அப்படின்னு சொல்றாங்க. திமுக என்ன டெல்லியில போய் நிக்க போறாங்க? இது சட்டமன்ற தேர்தல் தானே, என்ன லாஜிக்கே இல்லாம பேசுறாங்க. இல்ல ஒரு லாஜிக் இருக்கு. நான் கூட பொது பார்வை பார்த்தா சட்டமன்ற தேர்தலுக்கும் டெல்லிக்கு என்னன்னு சொல்லலாம். அந்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்கிற பிஜேபி அதிமுக கூட்டணி வச்ச பிறகு அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் வந்துடுச்சு.